காமன் கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆர்ல எனக்கு பிளாக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் அவுட்னா இப்போ நான் உங்களுக்கு ரெகுலரா காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த டிவிஆர்ல வந்து இப்போ வந்து 2 கேமரா மாட்டிருக்கும், 2 வியூ வந்து தெரியுது. இப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இந்த கேமரால நம்ம எஸ்எம்பிஎஸ்னு ஒன்று இருக்கு. இந்த எஸ்எம்பிஎஸ் தான் வந்து கேமராக்கு என்ன பண்ணா பவர் கொடுக்கும். இப்போ நான் இங்க பாருங்க, இந்த எஸ்எம்பிஎஸ் பிளக் இருக்குல்ல, நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டோன்னே அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எதுவுமே வியூ வராம டிவிஆர் ஆன்ல தான் இருக்கு. கேமரா 1 2 3 4 எல்லாமே தெரியும், இது எல்லாமே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து வியூ வராது. ஏன் வியூ வராதுன்னா, எய்தர் இந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குல்ல, இந்த எஸ்எம்பிஎஸ்ல இங்க லைட் ஏரியா தான் ஒன்று எஸ்எம்பிஎஸ்ஸே போயிருக்கும். இப்போ நம்மளோட சீனார் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் போல இந்த ஒயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். நிறைய இடத்துல இந்த ஒயர் வந்து லூஸா இருக்கும், இல்லாட்டி பிளக் ஏதாவது ரிமூவ் பண்ணும்போது கலந்து இருக்கும், அது மாதிரி இஷ்யூ இருக்கும். அதனால இந்த எஸ்எம்பிஎஸ் ஒரு ஒயர் கரெக்டா இல்ல இன்சர்ட் ஆயிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வியூ வரும். நீங்க வந்து எஸ்எம்பிஎஸ் கரெக்டா இருக்கா, இதுக்கு லைட் ஏரியாதானு பாத்துருங்க. அதே மாதிரி வியூ அதுல வருதான்னு நீங்க வந்து பாத்துங்க. எஸ்எம்பிஎஸ்ல நிறைய மாடல் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க கூட எஸ்எம்பிஎஸ் இது ஒரு மாடல். இங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னா பவர் வந்து லைட் எரியுது. கேமரா இதுல வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த பவர் என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடும். இது மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த மாடலை வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் இதுல ஒர்க் ஆனா மட்டும் தான் உங்க கேமரா வியூ வரும். எஸ்எம்பிஎஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வியூ வந்து எதுவுமே வராது. இது மாதிரி எல்லாமே எம்டியா தான் இருக்கும். இது வந்து எஸ்எம்பிஎஸ் ஓட கம்ப்ளைண்ட்.